சினிமா எப்படி அந்த பயணம்? எந்த பாடம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்சிச்சு? ஃபஸ்ட்டு வந்து நான் முதல் சந்தித்த இசையமைப்பாளர் வந்து தேவா சார். பார்த்தது தேவா சாரை, ஆனால் பாடுனது ஸ்ரீகாந்த் தேவா சார். வக்கீலுக்கும் போலீஸ்க்கும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஆகாது கிடையாது. நீங்க எப்படி? அவங்க டெய்லி எங்களை தானே சந்திக்கிறாங்க, நாங்கள் டெய்லி அவங்களை தானே சந்திக்கிறோம். வாய்ப்பில்லை. என் சகோதரி நிறைய விஷயங்கள் உங்களை பயன்படுத்தாத நான் விட்டுட்டேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மோகனா வந்து என்னை இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டேன். கானா பாட்டு லைன் அங்கே டச் பண்ணணும்னு எங்கேருந்து தோணும்? இல்லை, இது நம்ம ஏரியாவை அப்படி தானே. இப்போ அப்பயே நான் மரண வீட்டிலலாம் பாடுவேன். உயிராக இருக்கிறவங்ககிட்ட சம்பாதிப்பாங்க, நான் இறந்து போனவங்ககிட்ட பாட்டு பாடுறேன். என்ன எடுத்தால யூத் படத்தில் டைட்டில் சாங் நான் பாடிடுவேன். பாடுங்களேன். வலிச்சு தான் போவோம் மச்சி முட்டி போச்சு. இது தமிழ் தானா? ஸ்ரீலங்கா மலையாளம் தமிழ் எல்லாம் கலந்து அதுக்கு என்ன தான் போய் கேட்கணும். சினிமா பாடுறேன், அவேர்னஸ் சாங் பாடுறேன். ஆல்ரெடி கொரோனாக்கு வந்து வீட்டை விட்டு வெளியே வராதிங்க, டிராஃபிக் அவேர்னஸ் நிறைய பாடியிருக்கிறேன். காத்தாடி விட்டு இறந்தாங்க, அந்த பாட்டு நான் பாடுறேன். பிக் பாஸ்ல இருந்த உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அதனால செம்ம கஷ்டம், இருக்க முடியாது, நான் இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்ச ஒரு கானா சிங்கர் அவரோட ஆல்பம்ல பாடினது நீங்களா தான். டஃப்பான சாங், ஹாரிஸ் அண்ணன்கிட்ட பாட முடியாது. காலானே ஆடுது கொலுசு, ஏலேனோ பாடுது மனசு, ஒரு இரும்ப பார்த்த காந்தகம் போல இருக்குது வயசு. வணக்கம், நான் மோகனா. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது. இன்னைக்கு நம்மளோட ஸ்டுடியோல யார் வந்திருக்காங்க அப்படின்னா, உண்மையை உரக்க சொல்ல, ஆனால் இவரோட குரலில் பல மக்களை வந்து மயக்கியவர் அப்படின்னே சொல்லலாம். பாடல் பாட ஆரம்பித்தாருன்னா ஆடாத கால்களும் ஆடும் அப்படின்னு தான் சொல்லணும். கானா உலகத்தின் நாயகன் கானா பாலா அவர்களை தான் சந்திக்க போகிறோம். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்கண்ணா? சூப்பர், ஃபைன். ஆக்சுவலாக கானா பாலா அப்படிங்கிற ஒரு முகம் தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் ஒரு வழக்கறிஞர் அப்படிங்கிறது நிறையா பேருக்கு தெரியவே தெரியாது. எனக்கே ஒரு ஷாக்கு. அதே காஸ்ட் என்ன அதே அட்டையரில் வந்திருக்கீங்களா? அட்வொகேட் ட்ரெஸ்ஸு. நீங்கள் ஆக்சுவலாக சொல்லுங்கள், நீங்கள் கானா பாலா அப்படிங்கிற மக்கள்கிட்ட இருந்து ஒரு வழக்கறிஞர்ங்கிற ஒரு முகத்தை நீங்கள் வந்து மறைச்சிருக்கீங்க. உண்மையை உரக்க சொல்லுங்கள், நீங்கள் யார்? மறைக்கல. வழக்கறிஞர் தொழிலும் போகுது, சினிமா தொழிலும் போகுது, மறைக்கல. கோர்ட்டுக்கு போனால் நெக் பேண்ட்லாம் போட்டுக்கின்னு இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு கோட்லாம் போட்டு போவோம், ரோப்ஸ்லாம் போட்டு போவோம். சொந்த ஊர் எது உங்களுக்கு? வியாசார்பாடி, கனிகாபுரம். இங்கே தான், சென்னை தான், வியாசார்பாடி. எத்தனை பேர் உங்கள் குடும்பத்தில்? நான், எங்கள் பிரதர் பெரிய அண்ணன், அவர் பிஎஸ்சி பிடெக் எம்டெக் இன்ஜினியரு, இந்துஸ்தான் பெட்ரோலத்தில் வந்து மேனேஜர் அவர். இன்னொரு அண்ணன் எம்ஏ பிஎல் எம்எல், அவர் வந்து லாயர். ஓ, அப்போ குடும்பத்தில் ஆல்ரெடி ஒருத்தர் வந்து எங்கள் அண்ணன் இருக்கிறாரு. நான் ஒரு லாயர், நான் எம்எஸ்சி முடிச்சுட்டு லாயர் வந்தேன். நான் 4 பேர் அக்கா தங்கச்சி, எல்லாம் அவங்க கல்யாணம் ஆகிட்டு, ஒருத்தர் செங்கல்பட்டில் இருக்காங்க, ஒருத்தர் நுங்கம்பாக்கம், ஒருத்தர் குன்றத்தூர். பெரிய ஃபேமிலி. ஆமாம், 7 ஒரு இன்ஜினியர், ஆனால் 2 லாயர் வந்து குடும்பத்தில் இருக்காங்க. ஏன் ஏற்கனவே அண்ணா வந்து லாயர் ஆகிட்டாங்க, நீங்கள் ஏன் லாயர் ஆகணும்னு? நான் டாக்டர் தான் நம்ம முயற்சி பண்ணோம். ஆக்சுவலாக டென்டல் அப்படின்னா போயிடலாம், இல்லை அதுவும் கிடைக்கல, பிஃபார்ம் போகலான்னு பார்த்தோம், கிடைக்கல. மார்க் எடுக்கணும்ல, படிக்கணும். ஆக்சுவலாக வந்து 10th நம்ம ஃபெயிலு. உண்மையை சொல்லணுங்கிறக்கா இவ்வளோ யதார்த்தமாக நீங்கள் சொல்லுங்கள். 10th ஃபெயில் ஆகிட்டேன் மேக்ஸில். அப்புறம் ஒரு 6 மாதம் அட்டெம்ப்ட் எழுதி அக்டோபர் தான் அப்போல்லாம் ஃபேமஸ், அக்டோபர் மாதம் இதனாலே ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதன் பிறகு ஃபஸ்ட்டு சேவியர் ஸ்கூலில் படித்தேன் 1 to 5. அதுக்கப்புறம் வந்து 6 to 10 வந்து எம்சிடிஎம் ஸ்கூல் பொர்ஷவாக்கம், ஃபஸ்ட்டு பெரம்பூர், 2வது பொர்ஷவாக்கம். அப்புறம் வந்து ஃபெயில் ஆனவொடனே வீட்டில் இது தேராது கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டாண்ட அரசினர் ஆதி திராவிடர் நல்ல மேல்நிலைப்பள்ளி, அங்கே வந்து 10th அட்டெம்ப்ட் எழுதி +1 ஜாயின் பண்ணேன். ஆமாம், ப்ளஸ் அப்போது ஒரு நம்பிக்கை இருந்தது, படிக்கிறான் படிக்காட்டி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் பார்த்தா +2ல ஃபெயில், கெமிஸ்ட்ரியில் ஃபெயில் ஆகிறேன். எதுலேயுமே நம்ம வந்து அரியர் வைக்காமல் வந்தது. அரியரில் என்ன பண்ண முடியும், முயற்சி தான் பண்ண முடியும். ஃபெயில் ஆகிட்டேன். ஆனால் அதை 2த்தையும் வந்து காலேஜில் முடிச்சிட்டேன்ல, பிஎஸ்சி பாட்டனி கரண்ட்டில் முடித்தேன். எப்படி உங்களுக்கு பாட்னி கொடுத்தாங்க? 12th ஃபெயிலாகி நீங்கள் எப்படி? கெமிஸ்ட்ரியில் ஃபெயில் ஆன ஆளுக்கு பாட்னி, கெமிஸ்ட்ரி தர மாட்டாங்க, ஃபிசிக்ஸ் தர மாட்டாங்க, பாட்னி ஏதோ ஒரு வகையில் பிரசிடென்சி காலேஜ் சென்னை மாநில கல்லூரியில் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பிஎஸ்சி வந்து பாட்னி கம்ப்ளீட் பண்ணேன். அதே காலேஜில் எடுத்தீங்களா பாட்னி? பிடிச்சில்ல, கிடச்சிது எடுத்துக்கினேன். நான் எனக்கு வேறு, நான் மெடிக்கல் கேட்டேன், அதை எப்படி கொடுப்பாங்க என் மார்க்குக்கு? மெடிக்கல்லாம் தர மாட்டாங்க. அதான் கிடச்சிது, அந்த மார்க் ஆவரேஜ் மார்க் இதான். நாங்கள் சரி ஏதோ ஒன்று கொடுங்க, பிடிச்சது கிடைக்கல, கிடச்சது எடுத்து. ஆமாம், கிடச்சது பிடிச்சிங்க. அதுதான். சரி, இங்கேருந்து பாட்னிலேருந்து எப்படி நீங்கள் லாயருக்கு ட்ராவல் ஆனீங்க? இல்லை, லாயர் பண்ணோம். இப்போ எங்கள் அப்படியே எம்எஸ்சி பண்ணோம். எம்எஸ்சியில் அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ண முடியல அது. ஆனால் அதுக்கப்புறம் பயம் வந்துச்சு. எம்எஸ்சி முடித்தா எம்பில் பண்ணோம், பிஹெச்டி பண்ணோம், ப்ரொஃபஸராக வரணும். நம்ம எப்படி மற்ற வாத்தியாருக்கு ஒரு சில பேர் கீழ்ப்படிவாங்க, ஒரு சில பேர் கீழ்ப்படிய மாட்டாங்க. அப்போ நம்மளுக்கு அந்த தொல்லை வந்துடக்கூடாதுன்ட்டு அதை
ட்ராப் பண்ணிட்டு தான் யோசனை பண்ணி 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 தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பிஎல்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. என்ட்ரன்ஸ் எழுதி அது ஒரு 2 டைம், ஒரு டைம் மிஸ் ஆயிடுச்சு. செகண்ட் டைம் வந்து மதுரை கட் ஆஃப் மார்க் கம்மியாகிறதுல மதுரை கிடையாது, அதுவும் கட் ஆஃப் கம்மியாகுது. ஆமாம், வீட்டில் வந்து முடியாது. அப்பா வந்து சின்ன வயசுல இறந்துட்டார். எனக்கு ஒரு 10 வயசு இருப்போ அப்பா இறந்துட்டார். அம்மா தான் எங்கள் 7 பேர் சிங்கிள் விமனா 7 பேரையும் வளர்த்துருக்காங்க. 7 பேர், 3 பேர் ஆம்பளை பசங்க, 3 பேரும் எல்லாம் டபுள் டிகிரி பெண்கள். எல்லாம் அவங்களுக்கும் வந்து எங்கள் அக்காங்கெல்லாம் நல்லா திருமணம்லாம் பண்ணி அம்மா தான் பெரிய அக்கா கல்யாணம் ஆனு குழந்தை பிறந்தோன்னு அப்பா இறந்துட்டார். அதில் அம்மா வந்து இதை மெயின்டைன் பண்ணாங்க. எங்கள் அண்ணன் வந்து பிஎல் படிக்கிறப்ப நானும் படிக்கணும்னு ஆசை. நம்ம கண்டிப்பாக எங்கள் அப்பா வந்து எம்ஆர்எஃப் கம்பெனி ரப்பர் ஃபேக்ட்ரியில் வேலை சேர்ந்தார். இப்போ நான் கேட்டுருந்தா எனக்கு வந்து கிடச்சிருக்கேன் அப்பாவோட வேலை. ஆனாலும் வக்கீலாக வரணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி மதுரை சட்டக்கல்லூரியில் படித்து. நிறைய தொழில்கள் இருக்கும்போது நீங்கள் ஏன் வக்கீல் துறையை தேர்ந்தெடுத்தீங்க? நான் எப்போனா நினைப்போம், ஜாலியாக இருப்போம், போவோம். கவர்மெண்ட் ஜாப்னால் நான் வந்து அங்கே வந்து இருக்கேன். இது ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ன்றப்போ ஒரு 30 நாள் நாங்கள் கோர்ட்டுக்கு போகலனா கூட அந்த ஒரு நாள் மன நிறைவாக போயிட்டு கோர்ட்டில் எல்லா வேலையும் முடிப்போம். சந்தோஷம். லீவ் போடணுன்னு சொல்ல வரல, தனியாக இயங்கணும் என்ற ஆசை, சுதந்திரமாக தனியாக இருக்கணும் அப்படின்றதால. எங்கே காலேஜ் படிச்சீங்க? நான் பிரசிடென்சி காலேஜ். ஆமாம், பிரசிடென்சி வந்து 89, 94. நான் வந்து பார்த்தீங்கன்னா 91 எலெக்ஷன், காலேஜில் எலெக்ஷன் நிற்கிறோம். காலேஜ் எலெக்ஷன்லேயே வைஸ் பிரசிடென்ட். அது கோயட் காலேஜ். இப்போது ஒரு 1000 பேர் ஜென்ட்ஸ் இருந்தாங்கன்னா லேடிஸ் வந்து ஒரு 500 பேர். ஆமாம், கோயட் காலேஜ் நின்னா நிறைய பேர் கண்டெஸ்ட் பண்ணாங்க. நான் வந்து வைஸ் சேர்மனாக வைஸ் பிரசிடெண்ட்டாக வின் பண்ணேன். முதல் முறையாக காலேஜில் அப்படி வைஸ் பிரசிடெண்ட்டாக நிற்கும் போது நீங்கள் எதுவும் பயமோ அந்த மாதிரிலாம்? பயம் இல்லை, அது பாட்டு தான். பாட்டு? ஆமாம், காலேஜ்லேருந்தே பாட ஆரம்பிச்சு. காலேஜ்லேருந்து எப்பத்துலேருந்து பாட ஆரம்பிச்சு? +2லேருந்து ஷைன் ஆகிறோம். சின்ன வயசில் பக்தி பாடல் ஊருங்களில் கச்சேரி நடக்கும். இப்போ நாங்களே நிறைய கச்சேரிலாம் போவேன். நல்லா பாடுவார்ப்பா, இருக்கும் ஏற்றி ஒரு பாட்டு பாட வைப்பா அப்படின்னா அந்த மாதிரி பாடி பாடி பக்தி பாடல் தான் பாடின்னு +2 வரப்போ தயாராகிட்டோம். +2 முடிக்க போகிறோம், அட்டம்ப்ட் எழுதியாச்சு, கெமிஸ்ட்ரி பாஸ் பண்ணி அடுத்த வருஷம் எப்படி யாருனா பிடிச்சி காலேஜ் சேர்ந்துடணும். ஆனால் காலேஜில் போனால் கெத்தாக பாட்டு பாடணுன்ட்டு தான் அது அப்பயே பாடிப்போம். 1000 காலேஜிலே பிரசிடென்சியை தேர்ந்தெடுத்தேன், +2 பரீட்சையை முடிச்சு விட்டு பிரசிடென்சியில் சேர போகிறேன். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு தத்துவத்தையும் ஒரு லைனாக எடுத்து நீங்கள் வந்து பாடிட்டீங்க உங்கள் லைஃபோட. அந்த காலேஜ் சேர பண்ண அந்த வெறி இல்லை, இது ஆக்சுவலி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? இந்த பாடணும், கானா பாட்டு லைன் அங்கே டச் பண்ணணும்னு எங்கேருந்து தோணும்? இல்லை, நம்ம ஏரியாவை அப்படி தானே. இப்போ கன்னிகாபுரம், வியாசார்படி, சிந்தாதிரிப்பேட்டை, பெரியமேட்டு, இந்த ராயபுரம், ரேவு, வண்ணார்பேட்டை, தண்டையார்பேட்டை கானா தான். அப்போ அப்பயே நான் மரண வீட்டிலலாம் பாடுவேன்ல, அப்பயே டெத்தில் பாடுவேன். நைட்டில் சாவு இருக்கும், சாவில் பாடினேன் உட்காந்து பாடினேன். ஆனால் அப்போ வந்து வீட்லேயும் கொஞ்சம் எதிர்ப்பு தான். வீட்டில் அம்மாலாம் ஒத்துக்க மாட்டாங்களே. ஆனால் அப்படிலாம் நீங்கள் போனால் உங்களுக்கு ஏதாவது வருமானம் கிடைக்குமா? அது தானே இன்றைக்கி நான் போடுற நல்ல பிரிண்டட் ஷர்ட்டு, நான் போடுற 10,000 15,000 ரூபாய் ஷூவு, நான் போடுற ஜீன்ஸ் பேண்ட்லாம் அதுதானே. பாடுந்தால் தானே. மரண வீட்டில் உயிராக இருக்கணுங்கிட்ட சம்பாதிப்பாங்க, நான் இறந்து போகணுங்கிட்ட பாட்டு பாடுறேன். அதுக்கு என்ன வருமானம் வரும்? நம்ம பொய் சொல்ல திருடல ஒழிச்சு எனக்கு தான் தெரியும். பாட்டு சும்மா அனுப்ப மாட்டாங்களா? ஏதோ சும்மா சிம்பிளாக பண்ணால் சும்மா அனுப்பிச்சிடுவாங்க. நல்லா பாடுறோன்னே சும்மா இப்படி அனுப்புவாங்க. போகிறவங்க ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கையில் கொடுப்பாங்க. மதுரை இங்கேருந்து மதுரை படிக்கிறப்போ அது நல்லா யூஸ் ஆகுது. நீங்கள் எங்கே எதாவது படிச்சுக்கிங்களா இல்லை சும்மா அது கேள்வி வழி? இல்லை, கேள்வி ஞானம். ஆமாம், கேள்வி ஞானம். அது வந்துடும், அந்த இயல்பாகவே அந்த ஏரியான்றப்போ வந்துடும். இந்த நாட் மெட்ராஸ்ன்றப்போ வந்துடும், அந்த ஸ்மெல் இருக்கும். வந்துனே இருப்பாங்க, வந்து யாருன்னா ஒருத்தர் வந்துனே இருப்பாங்க. இந்த மெட்ராஸ் படத்துலேயே நான் பாடியிருப்பேன். இல்லை, நீங்கள் நிறைய பாடல்கள் உங்களுக்கு இருக்குது. அந்த வடச்சென்னை பாட்டு பாடுங்களேன் எங்களுக்காக. மெட்ராஸ் படத்தில் அந்த மெட்ராஸை பற்றி பாடுவேன். வத்தி பெட்டி அளவுல கட்டம் ஒன்று கட்டித்தானே வாடும் நம்ம வாழ்க்கையில், இன்பம் வரும் துன்பம் வரும் காதல் வரும் கானம் வரும் எப்பொழுதும் கவலை இல்லை, காலத்தான வாரி விட்டு நாங்கள் மேலே ஏற மாட்டோம் கோடிக்கு தாசப்பட்டு, காசு கையில் வந்துட்டாலும் கஷ்டத்தில் வாழ்ந்துட்டாலும் போக மாட்டோம் மண்ணை விட்டு,
தடையை தாண்டி நீ நடைய போடுடா, அடக்க நினைச்சா நீ தட்டி கேளுடா, காகித கப்பலில் கரை போய் சேர்ந்திடலாம், வாழ்க்கையில் ஒரு நாள் நீயும் தான் ஜெயிச்சிடலாம். சூப்பரான பாடல். இப்போ அடுத்த கேள்வி, இந்த வாழ்க்கையில் ஒரு நாள் நீயும் ஜெயித்திடலாம். இன்ட்ரி தொடச்சா போமா இது? ஆமாம், உண்மையாக தான் நாங்கள் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். நாங்கள் எங்கேயும் கட்டெலாம் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா உங்ககிட்ட இருந்து எவ்வளோ உண்மையை இன்றைக்கி நான் கறக்க முடியுமோ எல்லா உண்மையை கறக்க இல்லை. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு எடிட்டர் வச்சாலாம் பண்ண முடியாது. பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா நீங்கள் உங்கள் உள்ளத்தில் மனசில் என்ன இருக்கோ அதை தான் நீங்கள் பேச போகிறீங்க. ஆமாம். இது ஏன்னா வழக்கறிஞருக்கு அவங்களுக்கு எதிராக நம்ம பண்ணக்கூடாது எந்த விஷயமா. நீ இது நல்ல கான்செப்ட் தான் இது. அப்போ நீங்கள் ரெடி தான்? நான் ரெடி தான். நான் ரெடியாக எந்த கேள்வி கேட்டாலும் அது ஏன்னா என்னுடைய அனுபவம் தானே. ஏரியா பற்றி கேட்டால் ஏரியா பற்றி சொல்ல போகிறேன், காலேஜ் பற்றி கேட்டால் காலேஜ் பற்றி சொல்ல போகிறேன், அரசியல் பற்றி கேட்டால் அரசியல் பற்றி சொல்ல போகிறேன். வர இருங்க, அரசியல் வர இருங்க. இப்போ வந்து வாழ்க்கையில் வந்து எல்லாமே ஒரு போராட்டம் தான், வெற்றி தோல்வி இது எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து காலேஜ்லேயே வந்து வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சிருக்கீங்க. இப்போ இந்த வழக்கறிஞருங்கிற ஒரு முகம் வந்து தமிழ் மக்களுக்கு ரொம்ப புதுமையான ஒரு முகம் நீங்கள் காட்டியிருக்கிறது. இப்போ இதுலேயுமே வந்து நிறைய எலெக்ஷன்ஸ் எல்லாம் நடக்குது, நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நான் வந்து எழும்பூர் நீதிமன்றத்தில் இப்போ 98 மதுரை சட்டக்கல்லூரியில் ஜாயின் பண்ணுறேன். 2003 வரேன். நிறைய நண்பர்கள் இப்போ மதுரையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ நான் நிற்கிற தமிழ்நாடு பார் கவுன்சில் தேர்தலுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவோம். அப்படியா? எல்லா ஊர்லேயுமே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு? ஆமாம். ஆனால் அங்கேருந்து ஒரு நண்பர் நான் அழைச்சிட்டு வந்தேன். அங்கேருந்து என் கூட படிச்சுரு, அவர் மதுரை கண்ணன், ஏபி கண்ணன், அவரும் நான் தான் அங்கேருந்து வரோம். 98 ப்ராக்டிஸ் பண்ண தொடங்கணும். 2003 தேர்தல் வருது. தேர்தலில் யார் நினைக்கிறான்னு பார்த்தா நானும் கண்ணனும் நிற்கிறோம். ஒன்றா வந்து அவர் ஒரு சீனியர்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, நான் ஒரு சீனியர்கிட்ட ப்ராக்டிஸ், 2 பேருமே தேர்தல் நிற்கிறோம். நான் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறேன் 2003. ஒரே ஓட்டு தான் 2003 ஜெயிக்கிறேன். காலேஜில் 91 ஜெயித்தேன். அதுக்கப்புறம் அது என்ன எலெக்ஷன்? அது மாணவர் பேரவை தேர்தல். ஆமாம், எல்லா எலெக்ஷன் அதுவும் எல்லாம் எலெக்டடு, நாமினேட்டட் சொல்ல. நான் காலேஜில் ஒரு 1000 பேர் நீ நல்லா படிக்கிற, நீ லீடர் ஆயிரு, அப்படி கிடையாது. அதுவும் நோட்டீஸ் கொடுத்து ஃபேம்லெட்ஸ் கொடுத்து ஒரு ஸ்டூடெண்ட் வீட்டானே போய் நிற்கணும். பஸ் ஸ்டாண்டில் போடணும், பஸ்ஸில் கானா பாயின்னு வரணும், காலேஜ் வாசல் நின்று எல்லாருக்கும் பொக்கே கொடுக்கணும், எல்லாம் ரோஸ் கொடுக்கணும், எல்லாருக்கும் கார்டு தரணும். உமன்ஸுக்கு எந்த வகையில் அட்ராக்ட் பண்ணணுமோ அந்த வகையில் அட்ராக்ட் பண்ணணும், ஜென்ஸுக்கு என்ன வகையில் அந்த மாதிரி பண்ணி தான் காலேஜில் ஜெயிக்கணும். அது மாதிரி எக்மோர் கோர்ட்டில் வின் பண்ணேன் நான். அதுக்கப்புறம் நிறைய சர்வீஸ்லாம் பண்ணேன் எக்மோர் கோர்ட்டில். 2003 எக்மோர் கோர்ட்டில் ஜாயின்ட் செக்ரட்டரியாக வின் பண்ணுறேன். அதே கோர்ட்டில் 2005 தோக்குறேன். ஆமாம். என்ன ஜெயிக்க வச்ச அட்வொகேட்டு அவங்ககிட்ட என்ன தோக்குறேன் திருப்பி. சரி, அது என்ன பண்ண முடியும்? அப்போ என்னை ஏற்றுக்கினாங்க. அப்போ கொஞ்சம் கடினம். 2005 வந்து செக்ரட்டரி நிற்கிறேன். அடுத்த படி ஜாயிண்ட்டுன்றதை விட்டு செக்ரட்டரி நிற்கிறேன், தோத்துட்டேன். 2007 வந்து செயற்குழு உறுப்பினராக திருப்பி ஜெயிக்கிறேன் 2007 அதே கோர்ட்டில். அதன் பிறகு தான் இங்கே சினிமா. சரி, சினிமா எப்படி அந்த பயணம்? எந்த பாடம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடச்சிச்சு? ஃபஸ்ட்டு வந்து நான் முதல் சந்தித்த இசையமைப்பாளர் தேவா சார். ஃபஸ்ட்டு கானாவுக்கு தான் அவர், கானாவோட தந்தை, ஃபாதர், கானாவோட தந்தையை முதல் பார்க்குறேன் சினிமாவில் போனால். அப்போ தான் போய்ட்டு அப்போ கிரிக்கெட்டில் நம்ம வந்து நல்லா ஆர்வமாக இருக்கோம், இந்தியாலாம் பயங்கரமாக. அப்போ தான் கிரிக்கெட் சாங் ஃபஸ்ட்டு அந்த சாங் பாடி காட்டினோன்னே தேவா அவர் தான் தோலக்கே வாசித்தார். என்னை பார்த்தோன்னையும் பேஜாராயிட்டார். 6 மணி பெட்டி வாசி சும்மா தோலக்கு வாசினா அந்த ஏவிஎம் பிரசாத் ஸ்டுடியோவில் செம்ம பேஜார். அவர் ஸ்டைல் வேறு, நம்ம ஸ்டைலில் பார்த்தோன்னா சாரா பயங்கர இம்ப்ரெஸ் ஆகிட்டார். அப்போ தான் அந்த பாட்டு எழுதினேன். 11 பேர் ஆட்டம் பார்க்க ரசிகர் கூட்டம், இந்தியா ஜெயிச்சதாலே ஆடுறம் புலி ஆட்டம், தெண்டுல்கர் ஆடி வரும் ஆட்டத்தையும் கவனி, டெஸ்டிலும் சிக்ஸர்களை அடிக்கிறாரு தோனி, பொறுமையாக ஆடுவது திராவிடோட திறமை, ஜெயிச்சா அவருக்கு இல்லை இந்தியாவுக்கு பெருமை, அதிரடி ஆட்டத்தில் ஷேவாக்கு கிங்கு, அடுத்ததாக இறங்குவார் யுவராஜ் சிங்கு, ஹர்பஜன் நகர்கர் கையு பாடும் நாடு, பாலாஜி பிறந்த மண்ணு நம்ம தமிழ்நாடு. இவர் தான் ஃபஸ்ட்டு பார்த்தது தேவா சாரை, ஆனால் பாடுந்து ஸ்ரீகாந்த் தேவா சார்கிட்ட பிறகு படத்தில். நான் அவங்க அப்பா கிட்ட இருக்கப்போ அவர் பார்க்குறாரு. அப்போ பிறகுன்ற படம் கமிட் ஆகுது. அதில் கிரிக்கெட்டு பிளேயர் மாதிரி ஒரு ரோல். அப்போ எனக்கு திடீர்னு 3 மணிக்கு ஃபோன் அடித்தார். நாங்கள் ஈவினிங் பெங்களூர் போகிறோம், 6 மணிக்கு ட்ரெயின், நான் உங்களை நம்பிக்கையின் பேரில் டிக்கெட்டை போட்டேன் வானானார். உடனே ரெடி பண்ணி போயிட்டு அங்கே கம்போசிங் முடிச்சுட்டு வந்து பிறகு திரைப்படத்தில் பாடினேன். அதுக்கப்புறம்
அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அப்புறம் தொடக்கம். தொடக்கம். பாருங்க உங்களுக்கு எப்படியெல்லாம் பேர் அமைஞ்சிருக்கு. பிறகு, தொடக்கம். ஆமாம், பிறகு, தொடக்கம். தொடக்கத்தில் வந்து லோனை பற்றி பாடியிருப்பேன். அவர் அட்வொகேட்டு ஜெரோம், அவர் லாயர். ஓகே. அவர் எப்படியோ இந்த பாட்டுக்கிட்டு கண்டுபிடிச்சி அண்ணன் ஜெரோம் அண்ணன் கூப்பிட்டார். அவர் கூப்பிட்டு தான் அந்த லோன் வாங்குவோம். நம்ம லோன் காசு வாங்குறப்போ ரொம்ப நேர்மையாக இருக்கிற மாதிரி நம்ம இருப்போம். அதில் என்ன கண்டென்ட்லாம் படிக்க மாட்டோம். அதெல்லாம் யார் படித்து வாங்குறது? அதில் லோனு வாங்கி மாட்டிக்கூடாதுன்ட்டு ஒரு பாட்டு. ஃபோனை போட்டு பேரை கேட்டு தேடி வந்து லோனு தந்து கஸ்டமராக்கி கொண்ட மீனா, கால் சென்டர் மீனா, உன் என்கவுண்டரில் மாட்டிக்கின வீணா, விழுந்துட்டன் தானா ஆசை வார்த்தை காட்டி நீ கேட்குறியே பாக்கி, அடியால தினம் அனுப்பி பயம் காட்டுறியே மிரட்டி. லிரிக்ஸ் எல்லாம் நானா? லிரிக்ஸ் நீங்கள் தான். கொஞ்சம் எவ்வளோ நேரத்தில் இப்போ ஒரு பாட்டு தான் நீங்கள் எப்படி அது கண்டென்ட்? நான் வந்து மற்ற கவிஞர்களோட வரிகள்லாம் திருட மாட்டேன். இந்த புத்தகங்கள் படித்து அதுலேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அப்படிலாம் எழுத மாட்டேன். இயல்பாகவே கடவுள் தந்தது வருது. இது லோன்ற கான்செப்ட் எடுக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்தது. இப்போ அண்ணா சாலை பார்த்தீங்கன்னா அப்போ ஃபுல்லாக பேங்க்கு தான் இருக்கும். அண்ணா சாலை ஃபுல்லாக அப்போ எழுதிருப்பேன், அண்ணா சாலை ரோடு அது முழுதும் உங்கள் வீடு, அந்த ஆளை பிடிக்கும் கும்பலை கண்டா நீ ஓடு, கடனால படும் பாடு காரணம் கிரெடிட் கார்டு, அது எல்லோரையும் கொல்லும் ஐசியூ வார்டு. இப்போ இங்கே பாடகராக இருந்துகிட்டே நீங்கள் எப்படி வந்து வழக்கறிஞராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை வரணுமா, இது பாடகர் என்பது என்னுடைய திறமையில் வந்தது. இயல்பாக கடவுள் தந்த ஞானம், அது கேள்வி ஞானம் சொல்லுவாங்க. அதாவது நம்ம சங்கீதம்லாம் படிக்கலை, கடவுள் தந்த ஞானத்தில் வரும். இது வந்து நான் படித்ததில் இது 1ஆவதுலேருந்து ஃபீஸ் கட்டி படிச்சுன்னு வரோம். இதை எப்படி விட முடியும்? என்ன இருந்தாலும் நம்ம வழக்கறிஞர் தான் நமக்கு வந்து என்றைக்கும். இப்போ நான் சாகிறவர்களும் வழக்கறிஞர். நான் கவர்மெண்ட் ஸ்டாஃப் இல்லை. 60 வயசு ஆச்சுன்னா ரிட்டையர்டு, 58 வயசு ரிட்டையர்டு. ரிட்டையர்மெண்ட் கிடையாதுல்ல, கடைசி நாள். நாளைக்கு சாக போகிறேன்னா இன்னைக்கு முன்னாள் கூட ஒரு கோர்ட்டில் போயிட்டு ஒரு கட்சிக்காரருக்காக வாதாடலாம். நீங்கள் யார்கிட்ட ஜூனியராக ஏதாவது ஒர்க் பண்ணி? ஜூனியரில் எங்கள் அண்ணன் தான். அண்ணன் தரமாட்டார்ல கேஸ், அவர் எப்படி கொடுப்பாரு? ஆமாம், என்ன பண்ணீங்க? வாயும் வயிறு வேறு, ஒரு தாய் பிள்ளைன்னா வாயும் வயிறு வேறு. எங்கள் அண்ணன் தரமாட்டார். எனக்கு நல்ல டீம் இருக்குல்ல. நான் காலேஜில் வைஸ் சேர்மன் இருக்கிறேன். என் கூட படித்தவங்களாம் நிறைய பேர் இன்றைக்கி வந்து அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்காங்க, டிஎஸ்பியாக இருக்கிறாங்க, இன்ஸ்பெக்டர் எஸ்ஐலாம் இருக்கிறாங்க. எனக்கு பெரிய சர்க்கிளில் காலேஜில் படிக்கிறப்போ எல்லா மெட்ராஸ் பிரசிடென்சின்றப்போ சிட்டியில் இருக்கிற அத்தனை மக்களும் படிப்பாங்க. இப்போ அவங்க வந்து பாலா வக்கீல் ஆகிட்டார். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், நல்ல விஷயங்கள் தான் மேக்ஸிமம். எந்த கேஸ் ஃபஸ்ட்டு ஹேண்டில் பண்ணீங்க? கிரிமினல் கேஸ் தான். கிரிமினல் கேஸ் தான். ஆமாம் ஆமாம். எவ்வளோ ஒர்க் பண்ணுவீங்க ஒரு கிரிமினல் கேஸ்க்கு? நீங்கள் வந்து ஒரு கேஸ் வருதுன்னா அது எப்படி நீங்கள் ஹோம் ஒர்க் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணி? இல்லை, மோஸ்ட்லி வந்து அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன்லேயே ஒரு சில விஷயங்கள் சால்வ் ஆகிடும். ஏன்னா ஒரு கோவத்தில் பண்ணுறதுன்னு, யாரும் வெஞ்சன்ஸில் பண்ணுறதில்ல, சண்டை போடணுன்ற வெறி கிடையாது. இப்போ நம்ம வீடு இருக்குது, பக்கத்து வீட்டில் சின்ன வாய் தகராறு பெரிய முத்திரம், அது மேக்ஸிமம் அங்கேயே முடிஞ்சிடும். அதை தாண்டி வருவது கோர்ட்டில் கூட காம்ப்ரமைஸ் ஆகும், அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்களே. நெய்பர்ஸ் சண்டை போட்டுப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அதை தாண்டி வர கேஸுக்கு தான் நம்ம வழக்கு நடத்தணும். 2 பேரும் விட மாட்டோம், நான் விட மாட்டேன், என் மேலே இது வேணும்ட்டே பண்ணிட்டான் அவன் அப்படின்னு சொல்கிறப்ப தான் நம்ம கட்சிக்காரருக்காக வாதாடி அவனுக்கு. நீங்கள் ஹேண்டில் பண்ணதுலேயே ரொம்ப டஃபஸ்ட் கேஸாக நான் இது பார்க்குறேன். ஆனால் எனக்கு அது நான் ஹேண்டில் பண்ணி எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. இல்லை அப்படி வராது. நான் வந்து ஹைகோர்ட் அந்த ரேஞ்சில் போகல, அப்பீலு அந்த மாதிரிலாம் போனது, ஹைகோர்ட் போனது கஷ்டம். நாங்கள் வந்து இங்கே லோயர் கோர்ட் ஆல்மோஸ்ட் நான் தான் ஒரு 80% வந்து காம்ப்ரமைஸ்லேயே முடிச்சிடுவீங்க. 80 பிறகு சாட்சி ஆஸ்திரேலியா ஆகிடும், 80% ஆகிடும். ஒரு சில கேஸ் அப்போ நம்ம 100 கேஸ் எடுத்தோம்னா ஒரு 15-20 கேஸ் தான் கண்டெஸ்டிங் கேஸ் வரும். இதெல்லாம் வந்து வரும் லாஸ்ட் மினிட்ல கூட ஜட்மெண்ட் ஸ்டேஜ் கிட்ட வரப்போ கூட மனசு மாதிரி காம்ப்ரமைஸ் ஆகிடும். நாங்கள் போய் பண்ண மாட்டோம். பேசினதுலேயே வந்து ஒரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு போலீஸு எஸ்ஐ இவங்கெல்லாம் இருக்காங்கங்கிறீங்க. யூஸ்வலாக லாயர்ஸ்க்கு இந்த வக்கீலுக்கும் போலீஸ்க்கும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஆகாது. நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க? ஆகாது. அவங்க எங்களை தான் டெய்லி சந்திக்கிறாங்க. அவங்க டெய்லி எங்களை தானே சந்திக்கிறாங்க, நாங்கள் டெய்லி அவங்கள தானே சந்திக்கிறோம். உண்மை தானே தான். அவங்க வேறு ரூட்டில் போய் நாங்கள் வேறு ரூட்டில் போனால் அவங்களுக்கு ஏன் தகராறு போகுது? இப்போ நாங்கள் அவங்கள தானே ப்ளேம் பண்ணோம். இப்போ நீதிமன்றத்தில் ஜட்ஜ் இருக்கிறாரு, நாங்கள் போலீஸ் மேலே தான் குறை சொல்ல முடியும். இப்போ என்னுடைய கட்சிக்காரன் தப்பு பண்ணியிருப்பான், தப்பு பண்ணலன்னு என்கிட்ட சொல்லியிருப்பான். நான் அவனுக்காக வாதாடுறப்போ போலீஸு தான் சொல்லணும். போலீஸ் தான் பொய் வழக்கு போட்டு இவனை வந்து உள்ளே தள்ளிட்டாங்க
அப்போ இது வந்து முரண்பாடு இருக்குங்க கண்டிப்பாக. இப்போ இந்த லாயருக்குன்னு சொல்லிட்டு இந்த பார் கவுன்சில் எலெக்ஷன் சொல்லிட்டு வருது இல்லைங்களா? இப்போ தமிழ்நாடு இந்த புதுச்சேரிக்கு கூட இப்போ நடக்க இருக்கு. ஆமாம் ஆமாம். அதில் உங்கள் பங்கு ஏதாவது இருக்கா? பங்குல நான் தான் நிற்கிறேன். நிற்கிறீங்களா? அதை நான் நிற்கிறேன் கண்டிப்பாக. ஓ, நான் நிற்கிறேன். அது ரூல் என்ன ஆக்சுவலி பார் கவுன்சில் எலெக்ஷனோட ரூல் என்ன? இல்லை, இப்போது தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ 1,00,000 வாக்காளர் 1,00,000 வழக்கறிஞர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ இந்த ஏஐபி எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணோம். சில பேர் வந்து அட்வொகேட் முடிச்சிருப்பாங்க, என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஜாப் கிடச்சிருக்கான். அது மாதிரிலாம் மொத்தமாக ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 2,00,000 பேர் இருப்பாங்க. இப்போ ஃபைனலாக வந்த ஓட்டர் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,00,000 வக்கீலுங்க ஓட்டு போடுவாங்க. 1,00,000 வக்கீல் வந்து ஓட் பண்ணுவாங்க. ஆமாம், எங்கள் கோர்ட்டில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக போடுவோம். அந்தந்த தமிழ்நாடு ஃபுல்லாக, தமிழ்நாடு பாண்டிச்சேரி காரைக்கால் பாண்டி தமிழ்நாடு ஹோல் தமிழ்நாடு, எந்தெந்த டிஸ்ட்ரிக் கோர்ட்டு, செஷன்ஸ் கோர்ட்டு, மற்றபடி ஹை கோர்ட்டு எல்லாமே போட்டாங்க. எல்லாமே வழக்கறிஞராக இருந்து பதிவு பண்ணி அவங்க ஓட்டர் லிஸ்ட்டில் அவங்க நேம் வந்து அத்தனை பேரும் ஓட்டு போடணும். இது எப்படி அப்போ எலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி போகும்? ஆமாம், இப்போ 143 பேர் நிற்கிறோம். 143 பேர் ஆண்கள் பெண்கள் அந்த மாதிரி? ஆமாம், ஆண்கள் வந்து 18 பேர், 100 பேர் இப்போ கண்டெஸ்ட் பண்ணுறோம். அதில் 18 பேர் வந்து டாப் யார் வராங்களோ அவங்க வந்து வின். இப்போ அந்த 18 பேரில் நீங்கள் ஒருத்தர்? அப்படி கிடையாது, 100 பேரில் நான் ஒருத்தராக இருக்கிறேன். 100 பேரில் ஒருத்தர். 18 பேர் நான் ஒருத்தராக இருந்தால் நான் எலெக்ஷன் கேன்வசிங் போக தேவையில்லையா, ஜெயிச்சு மாதிரி தான் அர்த்தம். 100 பேரில் ஒருத்தராக இருக்கிறேன். அந்த 18 உள்ள ஒன்றா நான் வரணும். இப்போ ஜென்ஸு உமன் லாயரும் கண்டெஸ்ட் பண்ணுறான். ஒரு 43 பேர் கண்டெஸ்ட் பண்ணுறான். அதில் 5 பேர், 18 5 23, 2 பேர் வந்து கோ ஆப்ஷன் தேர்ந்தெடுப்பாங்க. அது யாருன்னு நமக்கு தெரியாது. அவங்களும் நல்ல திறமையானவங்க, இந்த வக்கீல் சமூகத்துக்கு வந்து பாடுபடுறவங்க செலக்ட் பண்ணுவோம். என்னைக்கு நடக்க போகுது இந்த எலெக்ஷன்? 30ஆம் தேதி எலெக்ஷன். 30ஆம் தேதி? ஆமாம், இது நெருங்கிச்சு நேரம். அவ்வளோதான், இன்னொரு 1 வீக் இருக்கா? 5 நாள் தான் இருக்குது. ஒர்க்கிங் டேயில் நாங்கள் சும்மா வீட்டில் இருக்கிறோம். ஒரு லாயரை பார்க்கணும், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் பார்க்க முடியும். காலையில் வீட்டோட வேலைகள் முடிப்பாங்க, கோர்ட்டுக்கு வருவாங்க. ஒரு 10:30 மணிக்கு கோர்ட்டுக்கு வந்துட்டு அந்த கேசஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு 11:30க்கு தான் ஃப்ரீ ஆவாங்க. அப்போ தான் பார்க்க முடியும். நான் நிறைய கோர்ட்டு போனேன், ஆனால் 250 கோர்ட்ஸ் மேலே இருக்குது. முடியாது. நம்ம நிறைய சர்க்கிள் இருக்குதுல்ல, நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, கூட படித்தவங்க, நம்ம பேசணுங்க, குடும்ப உறவு இருக்கோம், ப்ரோக்ராம்லாம் போகிறோம். அந்த மாதிரி அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணுறோம். அப்படி தான் எல்லாருக்கும். அதுதான் எல்லா கேண்டிடேட்டுக்கும் இது டஃப் தான். நாட்கள் இல்லையே, 26 27 நாள் தந்தாங்க. 27 நாளில் 250 கோர்ட்டுக்கு போக முடியாது. இது ஃபோன் அட்டன் பண்ணோம், நாங்கள் ஃபோன் பண்ணோம், இந்த ஒர்க்கெல்லாம் ப்ரிப்பேர் ஒர்க்லாம் பண்ணோம், எலெக்ஷன் அன்றைக்கி டீம்லாம் அரேஞ்ச் பண்ணோம் கேன்வாஸ் பண்ணுறதுக்கு. எல்லாருக்கும் கஷ்டம்தான். ஒருத்தர் ஒரு வியூகம் எடுக்கிறாங்க. நான் ஒரு மாதிரி வியூகம் எடுக்கிறேன். நான் கடிதம் மூலம் தொடர்பு கொள்கிறேன், வாட்ஸ்அப்பில் பண்ணுறேன், மெசேஜ் போடுறேன், நிறைய வக்கீல்கிட்ட பேசுகிறேன், அவங்க என்கிட்ட பேசுகிறாங்க. நிறைய வக்கீலோட வீட்டுக்கு நான் வந்து போகிறேன், ஃபேஸ்புக்கில் பேசுகிறேன், நிறைய பேருக்கு வந்து ஃபோனில் கான்டெக்ட் பண்ணுவேன், கோர்ட்டுங்கெலாம் போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு தான் கோர்ட்டு வந்து போக முடியும். நான் எல்லா கோர்ட்லேயும் நிற்கிறாங்க. இப்போ எங்கள் கோர்ட்டில் நான் நிற்கிறேன், அது மாதிரி செங்கல்பட்டில் ஒருத்தர் நிற்பார், கோயம்புத்தூர் ஒருத்தர் நிற்பார், திருச்சி, மதுரை, ஆக்கில் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நிற்கிறாங்க. அதான் மொத்தம் 100 பேருன்னு சொன்னீங்க. 100 பேர் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. ஆமாம், மேல் ஃபீமேல் வந்து 43 பேர், 140 பேர் மொத்தம். ஓ, ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு பரிமாணங்கள் வந்து நீங்கள் இருக்கீங்க. பட் டேரெக்டாக இப்போ உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பாலிடிக்ஸ் அப்படின்னாலே அதுவும் வந்து ஒரு பார் கவுன்சில் எலெக்ஷன் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரியில் நடக்குது. இதில் நீங்கள் நிற்கிறதுனால உங்களுக்கு என்ன லாபம்? லாபம் கிடையாது. இப்போ நான் காலேஜில் நின்று நானா பணக்காரன் ஆகிட்டேன். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு குரல் கொடுப்பது. இப்போ கோர்ட்டில் நின்று நான் கோர்ட்டில் இதை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் சம்பாதிச்சேன்னா கிடையாது. இப்போ சமீபத்தில் வின் பண்ணி கூட எழும்பூர் வழக்கறிஞர் சங்கத்துக்கு அங்கே தான் நான் மெம்பர். நான் எழும்பூர் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம். என்னால் முடிஞ்ச நிறைய உதவிகள் வந்து நான் பண்ணியிருக்கிறேன். கோர்ட்டு அங்கே ஏன் பண்ணால் கண்டுபிடிச்சிடுவாங்க. இப்போ இவர் இந்த 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 மேட்டரை இவ்வளோ சம்பாதிச்சார் அப்படின்ட்டு. அது மாதிரி என்ன வந்து யாரும் சொல்லப்படுறதில்ல கோர்ட்டில். எல்லாமே குரல் கொடுக்கணுங்கிறதுக்காக. ஆமாம், குரல் கொடுக்கணும். இப்போ அதுக்கு தான் வந்து வார்டு எலெக்ஷன் கூட நின்னேன். நான் வார்டு எலெக்ஷன் வந்து 4 டைம் நின்னேன். ஒரு டைம் வந்து 3rd வந்தேன், 3 டைம் தொடர்ச்சியாக 2nd வரேன் வார்டு எலெக்ஷனில். எல்லாம் ஒரு 500 ஓட்டு 300 ஓட்டில் தோக்குறேன். இது கன்னிகாபுரம் நம்ம ஏரியா, திருவிக்கா நகர் தொகுதி, 72 வார்டு. இப்போ 72. பழைய வார்டில் நின்றுட்டேன், புது வார்டில் நின்றுட்டேன், கிட்ட நெருங்கிட்டேன். அது ஒரு 400 500 ஓட்டு. இப்போ அதுவும் மக்களுக்கு சர்வீஸ் பண்ண தான் நிற்கிறோம். லாபம் கிடையாது.
இல்லைன்னா லாபம் இருக்குது. லாபம். ஆமாம், நம்மளுக்கு கடவுள் எனக்கு வந்து பாட தொழில் கொடுத்துருக்காரு, நல்ல வருமானம் இருக்குது. அதை தாண்டி இன்னொரு தொழில் வழக்கறிஞர் தொழிலும் கொடுத்துருக்காரு. கை கால் ஊந்து போனால் கூட நம்ம வந்து ஒரு சின்ன கையெழுத்து போட்டால் கூட நம்ம காசு நம்மளுக்கு அதில் வந்து கடவுள் நல்லா தந்துட்டாரு. லாபம் கிடையாது, ஒரு வெறி தானே. வழக்கறிஞர் பாதிக்கப்படுறாங்க, அங்கே போய் நிற்கணும், அவனுக்கு ஒரு ஆபத்துன்றப்ப நம்ம ஓடணும். நம்மள மாதிரி சகோதரர். அதாவது உங்ககிட்ட இருந்து இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். நான் வந்து இந்த எலெக்ஷனை நிற்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து வழக்கறிஞர்களோட குரலாக தோழனாக நிற்கணும் அப்படிங்கிறது. அது ஒரு பக்கம் வழக்கறிஞருக்கு நன்மைக்காக நிற்கணும். அவங்களுடைய யூனிட்டியாக இருப்பாங்க, அந்த ஒற்றுமைக்கு விரோதமாக நம்ம இருக்கக்கூடாது. அவங்களுக்கு ஒரு பொருள் ஒரு நலன் கிடைக்கும், அந்த நலனுக்கு விரோதமாக நம்ம இருக்கக்கூடாது. ஒரு வழக்கு வருது, இப்போ நீங்கள் வக்கீலாக இருக்கிறீங்க, உங்ககிட்ட வந்திருப்பாங்க கிளைண்ட்டு, நீங்கள் போனீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் அதில் ஏர்ன் பண்ணலாம். அதை நான் பிடிங்கக்கூடாது. வழக்கறிஞருக்கு வந்து விரோதமாக இருக்கக்கூடாது, எதிராக இருக்கக்கூடாது. அவங்களுக்கு நலனில் வந்து நம்ம அந்த அக்கறையோட கூட இருக்கணும். அதுக்கு தானே இப்போ இங்கே போராடுறோம். இப்போ இந்த எல்லாருமே பதவிக்காலம் எவ்வளோ நாள் இருக்கும்? இது வந்து 5 வருஷம். 5 வருஷம். ஆமாம், 5 வருஷம். இப்போ வந்து 2026னா இதுக்கு அடுத்தது 2030 வரும். 2031. ஆமாம், 5 வருஷம்னா நிறைய நீதிமன்றங்கள் இருக்குது. நீதிமன்றங்களில் நிறைய அசோசியேஷன் இருக்குது, குறைகள் இருக்கும், வக்கீல் மூலிமா குறைகள் இருக்கும், நிறைய குறைகள் வரும். இது பார் கவுன்சிலாம் இந்த 25 பேரும் தான் இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக ஓவரால் தமிழ்நாடு வந்து போய் பார்க்கணும். சரி, நீங்கள் ஒரு கானா பாடகர், நீங்களே வந்து லிரிக்ஸ் எல்லாம் போட்டு எழுதுவீங்க. இப்போ நடக்கக்கூடிய அந்த பார் கவுன்சிலுக்கு இல்லையா, அது நான் நிறைய இதுக்கு எழுதிக்கிறேன். அதாவது சிறைவாசிகள் வக்கீல் அதெல்லாம் சேர்த்து எழுதிக்கிறேன். எத்தனையோ சிறைய கண்டேன் கண்ணம்மா, அந்த சென்ட்ரல் ஜெயில் பக்கம் போனதில்லம்மா, எடுத்து சொல்லம்மா. அன்பான மனைவி மக்களை பார்க்க முடியலை, நான் வியாழக்கிழமை பேச வருவேன் மிஸ்ஸா மனுவில். நேர்மையாக வாழ எனக்கு ஆசைங்க, கூலி வேலை செஞ்சு சம்பாதிச்சேன் காசுங்க. தவறான வழியில் சென்றா மோசங்க, இந்த ஊர் உலகம் இழிவாக பேசுங்க. கெட்டுப்போன பழக்கத்தால் வாங்கின ஒரு கேஸுங்க, வெயில் எடுக்க வக்கீலிடம் கொடுத்த நான் பீசுங்க. அதுக்குள்ளே 2 கேஸும் ஆயிடுச்சு சீசிங்க, சம்மனை கொண்டு வந்து கொடுத்தாரு ஒரு பீசிங்க. தந்தானே 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 குயிலே. கண்டுபிடிச்சிங்களா? வெரி நைஸ், ரொம்ப நைஸ். அதெல்லாம் இது தேர்தலில் இருக்குது, அந்த ஃபோர்ஸ் இங்கே வேணாம். அதனால் ஒரு சகஜமான எலெக்ஷன். நான் வந்து கானா பாலா அண்ணாவை வந்து நான் எவ்வளோ வருஷமாக பார்த்துட்ருக்கேன்னா, ஒரு 16-17 வருஷமாக நான் அவரை வந்து பார்த்துட்ருக்கேன். இவ்வளோ வருடங்களில் வந்து நீங்கள் எத்தனை மேடைகள், எத்தனை ஆயிரம் மக்கள், எத்தனை லட்சக்கணக்கான மக்கள், பிக் பாஸில் கூட நீங்கள் உள்ளே போயிட்டு வந்திருக்கீங்க. பட் நீங்கள் எங்கேயுமே உங்களோட டோனை வந்து நீங்கள் மாற்றினதே கிடையாது. அதாவது நான் அந்த குரல் வளத்தை நான் வந்து சொல்லலை. ஒரு பர்சன் இன்னொரு மனிதன் கிட்ட பேசும்போது எல்லாரையும் ஒரே மாதிரி பாகுபாடு இன்றி ட்ரீட் பண்ணுறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து உங்ககிட்ட நான் ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன். அதுதான் இது நம்மளோட இப்போ எலெக்ஷனோட உறுதிமொழியாக தான். இப்போ எலெக்ஷன் உறுதிமொழியாக தான் நேர்மையாக இருப்போம், உண்மையாக இருப்போம், எளிமையாக இருப்போம், ஏழையாக இருப்போம். உங்கள் கேள்விக்கு பதில் கிடைச்சிச்சா? கிடைச்சிருச்சு. இதில் என்ன லாபம்னு கேட்டிங்களே, நான் ஏழையாக இருப்பேன்ட்டேன். அப்போ ஏழைக்கு என்ன லாபம் வரும்? உங்களுக்கு ஏன் அது சம்பாதிக்கணும் அப்படின்னு ஏன் தோணவே இல்லை? இவ்வளோ படங்கள் பாடியிருக்கீங்க, பிக் பாஸ் வந்திருக்கேன். பிக் பாஸில் இருந்த உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? செம்ம கஷ்டம், இருக்க முடியாது. நான் இருக்க முடியாது, ஏன் மனநிலைக்கு இருக்க முடியாதுல்ல. நம்ம கொஞ்சம் சாஃப்டாக இருப்போம் எல்லா விஷயத்திலும், நம்ம இருக்க முடியாது. நிறைய காசை விட முக்கியமானது சம்பாதிச்சிட்டேன்ல. இப்போ சினிமாவில் பார்த்தீங்கன்னா நான் கலைமாமணி வாங்கியிருக்கிறேன். 2019 கலைமாமணி அவார்டு. பெரிய விஷயம் இது. ஆடி போனவனி அவ அல்ல மயக்கும் தாவணி, நீ கண்ணால் பார்த்தா போதும் நான் தான் கலைமாமணி, பாம்பாக பல்ல காட்டி கொத்துற பாவாடை ராட்டினமா வந்து சுத்துறா. நான் கேட்கணும்னு நினச்சி இந்த பாட்டு நீங்கள் பாடிட்டீங்க. எனக்கு இந்த பாட்டு வந்து உங்களுக்கு பயங்கரமான ஒரு ட்ரேட்மார்க் சாங்கு, ஒரு பிரேக் த்ரூ சாங் உங்களுக்கு. இது கலைமாமணி வாங்கி அந்த பாட்டு. இது நம்ம ஃபிலிம் ஃபேர் அவார்ட், தமிழக திரைப்பட விருது, அதுவும் ரெண்டு தான். இப்போது கலைக்கான விருது 2, ஒன்று கலைமாமணி, அதை வாங்கிட்டேன். இது வந்து எஸ்.ஏ. சூர்யா சார் பண்ணார். அதில் கோர்ட்டு பற்றி எழுதிருப்பேன். எத்தனை முறை புரண்டாலும் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டும், எல்லாருக்கும் ஒன்று தாண்டா எழுதி வச்ச சட்டம்,
சட்டியில் சோறு இருந்தால் தான் கரண்டியில் மாட்டோம், நீ புட்டியில் பாலை வச்சா எந்த பூனை வந்து குடிக்கும், வெட்டி பையன் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேமு கிரிக்கெட்டு, வெட்டி அவன் வந்து ஆளும் துட்ட குத்து சரி கட்டு, சத்தியத்தை பேசுடா நான் வைக்கிறேன் உனக்கு கட்டை விட்டு, சொத்து சுகம் காலி ஆன மண்ணை விட்டு கெட்ட விட்டு, வை ராஜாவை இந்த வாழ்க்கை ஒரு பொய், நீ பொழைக்க 2 கை நான் சொல்லுறத செய். ஏங்க உங்க லைன்லயே இருக்கு வை ராஜாவை வாழ்க்கை ஒரு பொய், ஆனா வக்கீல்னாலே பொய் தானே சொல்லுவாங்க. பொய்யடா. கழுத்துலட்டை வாயில போய் நீங்க பொய் எந்த அளவுக்கு பொய் நான் எங்களுக்கா சொல்கிறோம், யாருக்கு நான் எங்களுக்கா சொல்கிறோம், போயிட பொய்லாம் கிடையாது. ஒரு ஒரு விஷயத்தை காப்பாற்ற 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க, பொய்யா சொல்கிறாங்களா? அடே அது ஒரு ஒரு அது ஒரு அந்த முன்னோர்கள் காலத்துலேருந்து வருது, ஒரு பழமொழி மாதிரி. அது நீங்க சொல்றது நியாயத்துல அந்த நியாயமாக இருப்பேன், நான் நியாயமாக இருப்பேன்ல, நான் வக்கீலாக இருந்தால்தான் இவ்வளோ சாஃப்டாக இருக்கிறேன். எங்களுக்கு அந்த இருக்குது, எங்களுக்கு இருக்குது. நானா கடுமையான மனுஷனை அடிக்கிறாளா இல்லை தூக்கில் போடுறாளா, நான் காப்பாற்றுறாள். எங்களுக்கு அந்த உணர்வுகள் குற்ற உணர்வு எங்களுக்கு யாருக்குமே கிடையாது. இயல்பாகவே நாங்கள் வந்து சாஃப்டாக இருப்போம், இறக்கப்படும் எல்லாருமே. இறக்கப்படுறதால தான் அந்த வக்கீல் தொழிலை நீடிக்கிறோம். வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த கோர்ட்டை கைட்டுருவோம். உங்கள் துறை சார்ந்து நிற்கக்கூடிய அத்தனை அட்வொகேட்ஸ்க்கும் நீங்கள் வந்து ஒரு பாட்டால் ஒரு வாழ்த்து வந்து இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்க. உங்கள் பாட்டு தான் அது. அதான் அப்படி என்ன பாட்டு அது? டோன்ட் வெரி. ஆமாம். கோழி சண்டைக்கெல்லாம் கோர்ட்டுக்குத்தான் போனாலும், குழந்தை பிறந்த பின்னு கொஞ்சம் அழகு குறைஞ்சாலும், ஆடி மாதம் மனைவி அம்மா வீட்டுக்கு போனாலும், அடுத்த மாதம் உனக்கு பஞ்சாயத்தை வச்சாலும், டோன்ட் வரி பி ஹாப்பி. சூப்பர். அதில் எழுதியிருப்பேன். நிறைய நம்ம கோர்ட்டு வேர்டு வட்டார மொழி யூஸ் பண்ணுவோம். கோழி சண்டைக்கெல்லாம் கோர்ட்டுக்கு தான் போனாலும், நான் கோர்ட்டுக்கு நீங்கள் போகலன்னு சொன்னாலும் ஆனால் கோர்ட்டை நான் விடல. கரெக்டு. இப்போ நிறைய பாட்டில் மாடி மேலே நின்று அவ காட்டு நாடா டாட்டா, என் பேரை தாண்டா கேட்டா, என் மேலே எஃப்ஐஆர் போட்டா. எல்லாத்துலேயும் நீங்கள் உங்கள் லிரிக்ஸில் கொண்டு வந்துடுறீங்க. நீங்கள் ஒரு வழக்கறிஞர். நாலினல் பியூட்டின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அப்படியா? ஆலிவர் பியூட்டி அழக கண்ணாடி, ஃபைன் குவாலிட்டி உன் பர்சனாலிட்டி, படித்து பாரு இங்கிலீஷ் பேப்பர் மேனடி, நான் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுன்னு வந்த சூப்பர் மேனடி, கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து பாருடி, நான் கோணி மூட்டை தூக்குறவன் ஆனால் என்னடி, அப்பு டவுனு வாழ்க்கையில் வந்து போவண்டி, நான் அப்போ கூட உன்னை விட்டு போக மாட்டேன்டி, பல்ட்டி அடிப்பண்டி உசுரை கழட்டி கொடுப்பண்டி, நீ இப்போ சொல்லு 100 பேரை சொல்லிட்டு அடிப்பண்டி. வெரி நைஸ். ஹாரிஸ் ஜெயராஜ் அவரோட மியூசிக்கில் நீங்கள் வந்து பாடியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்ச ஒரு கானா சிங்கர் அவரோட ஆல்பமில் பாடினது நீங்களா தான் இருக்கும். டஃப்பான சாங். ஹாரிஸ் அண்ணன்கிட்ட பாட முடியாதுல்ல. எப்படி இருந்தது? காலாலே ஆடுது கொலுசு, ஏலேலோ பாடுது மனசு, ஒரு இரும்பை பார்த்த காந்தகம் போல இழுக்குது அவ வயசு, ராசாத்தி என்னுடன் வரிங்க ஏ மாத்தி போவது சரிங்க, என்ன சவுக்கார் பேட்ட பீடா போல மெல்லுறார குறையா, மன்னாதி மகனனை இருந்தேனே உன்னால தெருவுல பொருண்டேனே, ஏன் வாடகை சைக்கிளில் ஒரு முறை வந்தா வானத்தில் பரப்பேனே, கண்ணாலே கன்னத்தில் அடிக்காதே கண்ணாடி வளையல சினுங்காதே, உன்னை நம்பி வந்த என்ன இப்போ நம்பி யாராக்காதே, ஆத்தங்கர ஓரத்தில் நின்னாலே குயிலுக்கு பஞ்சிஞ்சு நக்கு ஜன்னக்கு. சூப்பர். ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் கானா பாலாவாகவும் வழக்கறிஞராகவும் நீங்கள் இந்த பார் கவுன்சில் எலெக்ஷனில் நிற்கிறீங்க. உங்களோட டேக்லைன் வந்து நேர்மை, உண்மை, உழைப்பு, ஏழை அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த டேக்லைன் எனக்கு தெரியும், உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியும், நீங்கள் எவ்வளோ ஹம்பிளான பர்சன், எவ்வளோ உயரத்துக்கு நீங்கள் சென்றாலும் உங்களோட பயணித்தவர்களை நீங்கள் ஒரு நாளும் மறந்ததில்லை. அந்த மாதிரி தான் இப்போ எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி தான். வாய்ப்பு இல்லை என் சகோதரி, நிறைய விஷயங்கள் உங்களை பயன்படுத்தாத நான் விட்டுட்டேன், அதுக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனி வருங்காலத்தில் உங்கள் திறமைக்கு உண்டான வேலைகளை என்கிட்ட வரப்போ அதை அலட்சிப்படுத்தக்கூடாது, அந்த வேலையை உங்களுக்கு கொடுக்கணும். அதில் தான் நான் எய்ம் பண்ணி மோகனா வந்து என்னை இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டேன். அதுவும் இந்த பாரு முக்கியமான இன்டர்வியூ, யூத் இந்த கென் எடுத்தார்ல யூத் படத்தில் டைட்டில் சாங் நான் பாடியிருக்கேன். பாடுங்களேன், பாடுங்க. ரிலீஸே ஆயிடுச்சே படம்.
படம் ரிலீஸ் ஆயிடுச்சா? ஆமா. ஜில்பான் சோச்சிக்கோ மச்சி நாமெல்லாம் டியோ கட்சி வலிச்சி தான் போவோம் மச்சி முட்டி போச்சு. இது தமிழ் தானா? எனக்கு ஏதோ டக்குன்னு ஏதோ ஸ்ரீலங்கா மலையாளம் தமிழ் எல்லாம் கலந்து அது வந்த கென்னு தான் போய் கேட்கணும். அதில் சினிமா பாடுறேன், நிறைய அவேர்னஸ் சாங் பாடுறேன். ஆல்ரெடி கொரோனாக்கு வந்து நான் 4 பாட்டு பாடிக்கிறேன். வீட்டை விட்டு வெளியே வராதீங்க, நம்ம இறந்துருவோம் அப்படின்ட்டு பாடிக்கிறேன். டிராஃபிக் அவேர்னஸ் நிறைய பாடியிருக்கிறேன். காத்தாடி விட்டு இறந்தாங்க, ஆமா. அந்த பாட்டு நான் பாடுறேன். மொட்டை மாடி மேலே நின்று காத்தாடி விட்ட காத்துல அந்த மாஞ்சா நூல் கழுத்தை அறுத்து படுத்துட்டேனா ரோட்டில் டீலு விட்டு ஆடும் உனக்கு அது ஜாலி நூலு மேலே பட்டதால் அப்பாவி நாங்காலி நாளைக்கு உனக்கு நடக்கும்போது அப்பத்தான் நீ வருந்துவ நூலும் கையும் அலையிற நீ எப்படா தம்பி திருந்துவ. இப்போ வந்து சினிமா ஒரு பக்கம், வக்கீல் தொழில் ஒரு பக்கம், விழிப்புணர்வு அவேர்னஸ் பண்ணுறேன். நிறைய பாட்டு இப்போ சமீபத்தில் தாயை பற்றி 10 பாட்டுன்னு எழுதி கருவறை சொந்தம் 10 பாட்டு ரிலீஸ் பண்ண போகிறேன். ஒரே ஒரு பாட்டு அம்மா பாட்டு. கருவறையில் என்ன சுமந்து பத்திரமானி வளர்த்த காலால் உன்னை எட்டி உதைச்சோம் கட்டி முத்தம் கொடுத்த கருவறையில் என்ன சுமந்து பத்திரமானி வளர்த்த காலால் உன்னை எட்டி உதைச்சோம் கட்டி முத்தம் கொடுத்த தாய போல தெய்வம் இல்லை ஊரில் உன்னை கடவுளாக பார்க்கிறேன் தினம் நேரில். இந்த பாட்டு நான் வரப்போது நான் வக்கீலுங்க ஸ்பெஷல் ஒன்று கொடுக்கணும்ல, ரிலீஸ் ஆகாத பாட்டு. வெரி நைஸ். ஆமாம், அதில் என் லாஸ்ட் ரிலீஸ்டு சாங் உங்களுக்காக இப்போ வந்து ஸ்பெஷலி டெடிகேட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நன்றி. ஓகே, எப்படி இருந்துச்சு இன்னைக்கு நிகழ்ச்சி? செம்மையாகுது. செம்மையாக இருந்தது, ஜாலியாக என்ஜாய். ஆமாம், நான் ஏதோ பிளான் பண்ணி ஏன்னா மாற்றலாம் கொள்ள நினச்சா எங்கே மாற்ற முடியுங்க. இந்த டீம் எல்லாருக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். மீண்டும் உங்களை இதே மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் சந்திக்கு வரும். அதுவரை நான் மோகனா. நன்றி, வணக்கம்.